மறையவர்கள் சிவனுக்கு. ஆமா. அப்படிப்பட்ட 61 மறைகளுக்கு தலைமை பாப்பா இருக்கின்ற சிவபாப்பா. யார் தெரியுமா? 61 மறையவர்கள். 61 மறையவர்கள். 61 மறையவர்கள். அவர்களுக்கு தக்க முறை. அவர்களுக்கு தக்க முறை. 61 மறையவர்கள். 61 மறையவர்கள். 61 மறையவர்கள். அவர்களுக்கு தக்க முறை. அவர்களுக்கு தக்க முறை. சிவபாப்பா என்றொருவர் சிறந்த பூஜை செய்து வாரார். பூஜை செய்து வாரார். சிவபாப்பா மனைவியவள். சிவபாப்பா மனைவியவள். சிவபாப்பா மனைவியவள். சிவகாயி மலடாக மலடாக மலடாக. சிவபாப்பா மனைவியவள். சிவபாப்பா மனைவியவள். சிவபாப்பா மனைவியவள். சிவாசி மலடாக. சிவாசி மலடாக. அந்த 61 மறைகளிலும் சரி. மனைவி மூத்த பாப்பா நான் இந்த சிவபாப்பா. யார பாப்பா? எல்லாரையும் பாப்பா. ஓ. ஆனா பேரோ சிவபாப்பா. அதனால சிவபாப்பானவர் இருக்க அவையா நொண்டிய வாழ்ந்து ஒண்டிய வாழப்படாது. ஏனே? இந்த உலகத்திலே ஆணா பிறந்த பெண்ணா பிறந்த கல்யாணம் முக்கியம் தானே. ஆமா. அவன் சிவபூஜை செய்து வந்து தனியா வந்து வாழ்றான். ஏன்னா காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும். இல்லன்னா என்ன போல ஆகி போயிடக்கூடாது. ஓஹோ ஆமா. உனக்கு என்ன முடியல. என்ன செய்யறது? சீக்கிரம் முடிச்சிருது. ஆமா ஆமா. அப்படி இருக்க ஆமா. சிவகாசி திருமணத்தை முடித்து முடித்து இல்லறத்தில் வாழ்ந்து வந்த போதினோ அவர்களுக்கு எல்லாம் இருக்கின்றதா? அவன் சொத்திற்கு சுவருக்கு பால் இருக்கு மவுசு இருக்கு. ஆனா ஆனால் அவர்களுக்கு குழந்தை சிரமமானது கிடையாதா? பார்த்தால் இந்த சிவாசி பெண்மணியாள் தன்னுடைய கணவன் முகத்து சொல்லுகின்றார். எப்படி? என்ன சொல்லுகின்ற பாருங்க. ஏம்மா? உக்கும் வந்த பருவத்திலே குமாரி போடி மரணா. ஆய்க்கும் வந்த பருவத்திலே மாறி போடி மரணா. 12 திருவயது பாரதிய மாலையிட்டி 22 வயதளவோ இளமலடா யானே சுவாமி. 32 வயதளவோ 32 வயதளவோ இளமலடா யானே சுவாமி. 32 வயதளவோ 32 வயதளவோ முழுமலடா யாமே சோயி. என்னவா உக்கும் வந்த பர்வதத்தில் குமாரி மொழியனே வாய்க்கு வந்த விரதத்திலே காய்மாறி போனேனே. 12 திருவயதில் பாரறிய மாலை இட்டீர்களே சுவாமி. ஆமா. 22 வயதளவும் இளமலடா இருந்தேன். இப்போது 32 வயதாகின்றது. சரி. முழுமலடா இருக்கின்றேன். ஓஹோ. அதாவது நீங்களும் அம்மையப்பருக்கு தினந்தோறும் பூஜை வைக்கின்றீர். ஆமா. அந்த அம்மையப்பருக்கு கூட 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமா ஆமா. அதாவது அங்கே பூஜை செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல. சிவாசி தங்களுக்கு பிறகு அந்த ஆலயத்தில் சென்று பூஜை வைக்க வேண்டும். யாரால் அதாவது குழந்தை வேண்டாம். சிவாசி என்ன திருமணத்தை முடித்து 32 வருடங்கள் ஆகிவிட்டது. சரிதான். எனக்கும் பொறுமை இல்லை உனக்கும் பொறுமை இல்லை. அதனாலே நான் பூஜையில் சிவனிடத்தில் வரங்கள் வாங்கிக் கொண்டு வருகின்றேன். ஆதித்யம் சிவபாப்பா சிவன் ஆதித்துக்கு வருகின்றார். எப்படி பாருங்க. எப்படி தொழுதிருக்கும் நாளையிலே தொழுதிருக்கும் நாளையிலே தொழுதிருக்கும் நாளையிலே ஓகிவங்க பரமீரங்கி ஓகிவங்க பரமீரங்கி தொழுதிருக்கும் நாளையிலே தொழுதிருக்கும் நாளையிலே தொழுதிருக்கும் நாளையிலே ஓகிவங்க பரமீரங்கி ஓகிவங்க பரமீரங்கி
உடைய ஆலயத்தில் எத்தனை காலங்கள் பூஜை செய்து வருகின்றேன். ஆமா. திருமணத்தை முடித்து நேரத்தில் நலமாக வாழ்ந்து வந்த போதிலும் சரி. எனக்கு எல்லா செலவையும் தந்து நீ எனக்கு குழந்தைக்கான வரத்தை தரக்கூடாதா? அப்படி ஒரு குழந்தைக்கான வரத்தை தந்தலையானா என் காலத்து பிற்பாடு இந்த அம்மையப்பர் ஆலயத்திலே அந்த குழந்தையை நான் நேர்ச்சி செய்ய விடுவேன் என்று பூஜையை விடுவேன் நேர்ச்சி முடிகின்றான். அப்படியே நேர்ச்சியானது போட்ட வேண்டும். பகவான் மனம் இறங்கி பகவானுடைய இருவினானே சிவாயுடைய வயிற்றிலே கருவச்சி மாதம் 10 அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்றை வைத்தெடுக்கிறார். எடுத்த குழந்தைக்கு தொப்பனைக்கு துப்புடுத்து சேனை ஊட்டி சீராட்டி அழகாகவே பேர் நாம சொல்லுகின்றார். எப்படி வாருங்க எப்படி பேர் நாமத்தை சொல்றீங்கன்னா இளவன் இளநீ திருநாம பெயரன் போல அப்படி இருக்க வளர்ந்து வருகின்றான். அம்மையப்பர் ஆலயத்திலே யார் வருகின்றார்? 41 தெய்வதாசி பெண்கள் ஆட்டி மாடி வருவது விளக்கமாக வைத்திருக்கிறார். அந்த 41 தாசிக்கு தெய்வதாசி யாரம்மா? யார் தெரியுமா? செய்யலை 41 தாசிக்கு மூத்த தாசி முழுமையான எல்லா கலை கற்று திறம்பட கலைகளை கற்று நாட்டியம் ஆடிவதும் முழுமையான தாசி. அதவரையும் படிச்சுக்கிட்டு என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ண முடியாது. கம்பெடுத்தவன் வேட்டக்காரன். சரிதான். நாங்க மிருக வரும்போது தெரியாது அடிக்க முடியுமா முடியாதுன்னு. வாழ வெட்டி பாப்போம்ல வாழ அப்படின்னு கிட்ட வந்தா தம்பி நம்மளுக்குள்ள சமாதானம் இப்படி இருக்கு. 41 தாசிக்கும் தலைமை தாசி இருக்கின்ற சிறுகாமி தாசியா அன்னவிடம் நாட்டியமாடி வருகின்றாள். எல்லாம் இருக்கின்றதா? எப்படி பாருங்க. சொத்தாலி குறையும் இல்லை குறையும் இல்லை குறையும் இல்லை சொத்தாலி தாழும் இல்லை தாழும் இல்லை சொத்தாலி குறையும் இல்லை குறைகள் இல்லை குறைகள் இல்லை சொத்தாலி தாழும் இல்லை தாழும் இல்லை